ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப சிம்பிளான நல்ல டிஃப்ரெண்ட்டான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்போ செய்யணும்னு நினச்சாலும் சரி சட்டுன்னு ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்தில் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். எப்படி செய்யணும்னு நம்ம இப்போ பார்க்கலாம். செய்கிறதுக்கு ஒரு பேனில் ஒரு 3 கப் அளவு தண்ணி ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க. இதில் நல்ல ஃப்ரெஷ்ஷான வாழைக்காய் வந்து ஒரு 3 வாழைக்காய் நான் எடுத்திருக்கேன். பெருசாக இருந்தாலும் 3 எடுத்திருக்கேன். சின்னதாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் குவான்டிட்டி வந்து கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க. இப்போ அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா அந்த தண்ணி கொதிக்கட்டும். ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் கொதிக்க வச்சிங்கன்னா இந்த வாழைக்காய் எல்லாமே நல்லா வெந்து வந்துடும். நல்லா வெந்ததும் இதை எடுத்து தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆற வச்சுருங்க. நல்லா ஆறினதுக்கப்புறமா வந்து தோலை உரிச்சிட்டு எடுத்துக்கோங்க. இப்போது செய்கிறதுக்காக வந்து இன்னொரு பேனை சூடு பண்ணிக்கோங்க. இதில் வந்து கொஞ்சமாக ஒரு டீஸ்பூனில் இந்த 2 டீஸ்பூன் அளவு மட்டும் எண்ணெய் சேர்த்துட்டு இதில் வந்து 1 டீஸ்பூன் அளவு சோம்பு, 2 துண்டு பட்டை, நல்ல ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொஞ்சம், ஒரு 4 பல் பூண்டு, ஒரு 15 போல் சின்ன வெங்காயம், 3லேருந்து 4 காஞ்ச மிளகாய், ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சீரகம் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கலாம். இந்த வெங்காயம் வந்து ரொம்ப ஓவர் குக் ஆகணும் தேவையில்லை. லேசாக அந்த கலர் மாறி வந்தாலே போதும். இந்த பச்சை வாசனை லேசாக போடணும். இதில் வந்து ஒரு 1/4 கப் அளவு தேங்காய், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை போட்டு லேசாக கலந்துட்டு லேசாக சூடானா போதும். சூடானதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மிக்ஸை வந்து நல்லா ஆற வச்சுருங்க. நல்லா ஆறினதும் இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ செய்கிறதுக்காக நம்ம வாழைக்காய் தோலை உரிச்சு எடுத்தது ஒரு பவுலில் மாற்றிட்டு நல்ல ஒரு மத்து வச்சு மசிச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் கை வச்சு கூட மசிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது கூட சேர்க்கறதுக்காக வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு பிரெட் க்ரம்ஸ் சேர்த்துக்கணும். கூடவே வந்து ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணது, 1/4 கப் அளவு கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துட்டு கூடவே நம்ம ஏற்கனவே வறுத்து எடுத்து வச்சுருக்கிற பொட்டுக்கடலை, தேங்காய், சின்ன வெங்காயம் இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அந்த மாதிரி கெட்டியாக அரைச்சி அந்த மசாலா பேஸ்ட்டையும் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க இந்த பவுல்லையும் சேர்த்துக்கலாம். இது வரைக்கும் நம்ம இதில் உப்பே சேர்க்கல. இதில் வந்து கொஞ்சமாக ஒரு 3/4 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். நல்லா ஸ்பூன் வச்சோ இல்லை கை வச்சு நல்லா பிசைஞ்சு மசாலா எல்லா பக்கமும் படுற மாதிரி இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். சேர்த்துருக்குற இந்த மசாலாவோட இந்த ஈரப்பதத்துலேயே இது எல்லாத்தையுமே சேர்த்து பசைஞ்சு எடுத்துட்டு நல்லா இந்த மாதிரி பெரிய எலுமிச்சம்பழ அளவுக்கு உருண்டையாக நல்லா கையில் இந்த மாதிரி பிடிச்சி எடுத்துக்கோங்க. எல்லாமே கொஞ்சம் ஒரே அளவாக இருக்கிற மாதிரி உருண்டை பிடிச்சி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை நம்ம பொரிச்சு எடுக்கிறதுக்காக ஒரு சைடில் வந்து எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் சிம்மில் வச்சுட்டு நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். உள்ளே சேர்த்தவொடனே வந்து திருப்பி போடாமல் ஒரு நிமிஷத்துலேருந்து 1 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். ஓரளவு நல்லா வெந்தது நம்ம திருப்பி விடலாம். எல்லா பக்கமும் நல்லா திருப்பி விட்டு நல்லா வெளியில் லேயர் வந்து நல்லா கிறிஸ்பியாகிற வரைக்கும் பறித்து எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கலர் மாதிரி வந்ததும் இப்போ இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லாத்தையுமே போட்டு சுட்டுக்கோங்க. ஒரு தடவை போட்டுட்டு 2வது பேட்ச் போடும்போது எண்ணெய் திரும்பவும் நல்லா சூடு பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுட்டு போட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா சூப்பராக உள்ள வரைக்கும் வந்து நல்லா வரும். இப்படி நீங்கள் சூப்பராக ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நாளைக்கு இதே மாதிரி நல்ல ரெசிபியோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.